வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைய வீடியோ வந்து ஒரு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாதம் சில பேரால் ஒரு சிறிய தொகையை தான் என்னால் சேமிக்க முடியுது. ஒரு 500ரூபாலேருந்து 1000ரூபா வரைக்கும் தான், ஏன்னா என்னுடைய வருமானம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நான் சேர்க்கக்கூடிய சிறு தொகைகள், இது வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், ஸோ யாராக வேணால் இருக்கலாம். எனக்கு மாதம் ஒரு சின்ன தொகையை தான் சேமிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், பட் ஆனால் இப்போ நான் அப்டேட்டடாக போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, அது சேனல் ஆரம்பித்த புதுசில் போட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே சேர்த்து இப்போ கரண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குங்கிறத போட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதம் குறைவாக யார் சேமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குறைவான வருமானம் உள்ளவங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தின சம்பளத்துக்கு வேலைக்கு போவாங்க, இல்லை மாதம் 10,000, 11,000, 12,000 இந்த மாதிரி குறைந்த வருமானம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் தான் சேமிக்க முடியும். 500 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் தான் சேமிக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள். ஸோ இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா கணவர் தரக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து வீட்டு செலவுக்கு பயன்படுத்திட்டு மிச்சம் கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. 500, 1000ன்னு சொல்லி மாதம் மிச்சப்படுத்துவாங்க. குழந்தைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக அப்பா அம்மா கொடுக்குற பாக்கெட் மணியை சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சு மாதம் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிப்பாங்க. அவங்க சம்பளம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் வரும். இந்த மாதிரி ஒரு மாதத்தில் நான் என்னால் சிறிய தொகை தான் என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி. இது இல்லாமல் நிறைய பேர் காலேஜ் போகிறப்ப என்ன செய்வாங்க, அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியை கூட என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் வந்து செலவு பண்ணாமல் சேர்த்து வைப்பாங்க. அதில் வந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட சிறிய தொகை அவங்க சேர்த்து வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு என்னால் சிறு தொகைகள் சேர்க்க முடியுது, அவ்வளோதான் சேர்க்க முடியுதுன்னு கவலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சேவிங்ஸ் மெத்தட் வந்து பெஸ்ட்டான சேவிங்ஸ் மெத்தடு. அதே மாதிரி ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஹை இன்ட்ரெஸ்ட்டு பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் வருங்கிறது இல்லாமல் சேஃப்டி தான் இந்த திட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயமே. அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக உண்டியல்லையோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேயோ நீங்கள் வந்து இந்த சிறிய தொகைகளை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் கிடையாது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா உண்டியலில் வந்து நமக்கு ப்ராஃபிட் எந்த வட்டியுமே கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்டு கேட்கவே வேணாம். நான் அதை பற்றி ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை சேமித்து வச்சா எப்படியெல்லாம் நம்ம பணத்தை கறப்பாங்க, அது நல்ல ஆப்ஷன் இல்லை, ஏன் சேவிங்ஸ்க்கு அது நல்ல ஆப்ஷன் இல்லை ஏன் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக 2 வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த 2 வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அந்த லிங்க்கை தரேன். நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மட்டும் வச்சுட்டு பணத்தை அதில் சேர்க்கவே மாட்டீங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிடக்ஷன், அந்த சார்ஜு இந்த சார்ஜுன்னு சொல்லி நம்ம சேர்க்குற பணம் நம்மளால் லாபமே பார்க்க முடியாது. நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்து தான் மிடில் கிளாஸான நம்ம வந்து நிறையா பணத்தை வந்து இழந்திருக்கோம். பார்க்குறப்ப 200 ரூபா தானே போகுது, 100 ரூபா தானே போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவ்வளோ இன்டைரக்ட் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே தவிர்க்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா போஸ்ட் தரக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட். நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் பற்றி நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதை பற்றின அப்டேஷன் தான் இருக்கும். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த ரெக்கரிங் டெபாசிட் இப்போ கரண்ட் ரேட்டு என்னென்ன ரூல்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத தெளிவாக நான் இந்த வீடியோவில் போட போகிறேன். நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் ஏன் நான் போஸ்ட் ஆஃபீஸை சொல்கிறேன்னா, இங்கே நம்ம கம்பல்சரி 5 வருஷம் சேர்த்தாகணும். ஒரு அமௌண்ட் ஒரு மாதம் கட்ட ஆரம்பிச்சோன்னா அதை தான் கட்டணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் இந்தியா போஸ்ட் ஆர்டி அக்கௌண்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா நம்ம கடை அந்த 5 வருஷம் ஓடுறதே தெரியாது. நம்ம மாதம் சேர்க்கக்கூடிய இந்த சிறு தொகையை நீங்கள் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் ஒரு 5 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 5 வருஷம் கழித்து ஒரு நல்ல பல்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இதை பொறுத்த மட்டும் ஆர்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து நேராக போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஃபோட்டோ,
ப்ளஸ் ஏதாவது ஒரு பேன் கார்டு தேவைப்பட்ட பேன் கார்டு ஜெராக்ஸு, ரொம்ப தேவைப்படாது, ரொம்ப ஹை அமௌண்ட் போட்டால் தான் பேன் கார்டு ஜெராக்ஸ் தேவைப்படும். இதை மட்டும் கொடுத்து நீங்கள் ஈஸியாக ஆர்டி அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மினிமம் எவ்வளவு மாதம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ரூபா வரைக்கும் பண்ணலாம். மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் கிடையாது. பட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அது வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த அமௌண்ட். அதுதான் ரூல். அதே மாதிரி ஃபிக்ஸட் அமௌண்ட்டு ஃபார் எவ்ரி மந்த். நீங்கள் ஒரு மாதம் 500 கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த 5 வருஷமும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 500 கட்டணும். மாதம் கட்டிடணும். நீங்கள் வந்து ஒரு மாதம் லேட் பண்ணாலும் உங்கள் லேட் ஃபீ போட்டுருவாங்க. மெச்சூரிட்டி பீரியட் கம்பல்சரி 5 வருஷம். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து 1 வருஷம் ஆர்டி, 2 வருஷம் ஆர்டி, 3 வருஷம் ஆர்டி, 5 வருஷம் ஆர்டின்னு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த மட்டும் 5 வருஷம் கட்டி தான் ஆகணும். நீங்கள் 5 வருஷம் கட்டாமல் பாதியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குரிய இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். இந்த 3 மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டாக அங்கே கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 6.7% வட்டி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் உங்களுக்கு வட்டிக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ குவார்ட்டர்லி காம்பவுண்டட்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்தில் 4 தடவை வந்து வட்டி கொடுப்பாங்க. 4 மாதத்தில் கரெக்டாக வந்து உங்களோட வட்டி வந்து அதில் சேர்ந்துடும். இதில் வந்து இந்த டீட்டெயிலை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்டணும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 500 கட்ட போகிறீங்களா, 1000 கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட் ஒரு மாதம் என்னால் கட்ட முடியும்னு உறுதியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டையே நீங்கள் மொதல் மாதம் கட்டிடுங்க. அப்புறம் அதே அமௌண்ட்டை அடுத்த 5 வருஷத்துக்கு கட்டிடுங்க. இதில் வந்து ப்ரீ க்ளோஷர் பற்றியோ லோன் எடுக்கலாம் அதை பற்றியோ நீங்கள் பார்க்காதீங்க. நான் 5 வருஷம் சேர்க்க போகிறேன், வேறு எந்த ஆப்ஷனுமே பார்க்காதீங்க. நான் 5 வருஷமும் சேர்க்க தான் போகிறேன், மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எடுக்க போகிறேங்கிற அந்த நோக்கத்தோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம். இப்போ நான் மாதம் 500 கட்டுறேன்னா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.7%. ஸோ நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து 30,000 ரூபா. சரியா? ஆனால் உங்களுக்கு வட்டி மட்டுமே 5,681 ரூபா கிடைக்கும். அப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,681 ரூபா. நீங்கள் பாருங்கள், 500 நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மாதம் 500 ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் 5 வருஷத்தோட முடிவில் வட்டியோட உங்களுக்கு 35,681 ரூபா வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் கால்குலேஷன் தான். இதில் வந்து இவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னுமே அதிகமாக வரும். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த மட்டும் நிறைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மினிமம் இந்த 5,000 சொச்ச ரூபா வந்து உங்களுக்கு வட்டி கிடச்சிரும். இப்போ நீங்கள் 1000 ரூபா நீங்கள் வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி 6.7% வட்டிக்கு ப்ளஸ் 5 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னா நீங்கள் 60,000 ரூபா கட்டியிருப்பீங்க 60 மாதத்துக்கு. சரியா? உங்களுக்கு வட்டி மட்டும் பாருங்கள் 11,369 ரூபா. அப்போ 71,369 ரூபா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்குது, 60,000 ரூபா. ஆனால் 10,000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா, 11,000 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. அப்போ சிறு சிறுக சேர்க்குறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன். இப்போ நீங்கள் இதே அமௌண்ட்டை உண்டியில் சேர்த்திங்கன்னா 30,000 மட்டும்தான் இருக்கும். 1000 ரூபா சேர்த்திங்கன்னா 60,000 மட்டும்தான் இருக்கும். பேங்க்கில் போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட 30,000 சரி 60,000 சரி இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். பட் ஆர்டியில் போட்டிங்கன்னா 500 ரூபா போட்டிங்கன்னா 5,000 சொச்ச ரூபா வட்டி கிடைக்குது. 1000 ரூபா போட்டிங்கன்னா 11,000 சொச்ச ரூபா வட்டி கிடைக்குது. ஸோ அப்போ இது பெஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ அப்போ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி நல்லா அதிகமாக லாபம் பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா வீடியோஸ் வரிசையில் ஆர்டி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஆப்ஷன் ஃபார் த ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டுக்கு. ஸோ அதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.